ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பீட்ரூட் வச்சு இட்லியும் தோசையும் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பீட்ரூட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு மாவு வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீட்ரூட் கூட தண்ணி கம்மியாகவோ தண்ணி அதிகமாகவோ சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். எனக்கு வந்து ஓரளவுக்கு மாவு கெட்டியாக இருந்தது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபுல்லாக நான் அந்த மாவில் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு பீட்ரூட் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு பீட்ரூட் மட்டும் சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு பீட்ரூட் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இன்னும் திக் கலரில் வரும். உப்பு நான் ஆல்ரெடி சேர்த்துட்டேன். உங்களுக்கு உப்பு சேர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போதே இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றி காமிக்கிறேன். இட்லி எப்போவுமே ஊற்றும் போது தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் மாவை வந்து இட்லி பிளேட்டில் ஊற்றணும். இதில் வந்து மாவு கம்மியாகவும் ஊற்றிக்கலாம், சின்ன இட்லியாகவும் ஊற்றிக்கலாம், பெரிய இட்லியாகவும் ஊற்றிக்கலாம். இந்த பீட்ரூட் சேர்த்ததுனால இட்லி மாவில் எந்த சேஞ்சஸுமே நடக்காது. எப்பவும் போலவே தான் இட்லி வேகும். ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு பதம் இருக்கும். அதுக்கு வந்து கம்மி சைஸில் ஊற்றினா தான் வேகும், அதிகமாக ஊற்றினா தான் வேகும், அந்த மாதிரி இருக்கும். இந்த பீட்ரூட் சேர்க்கறதுனால அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. நான் வந்து 2 பிளேட்லேயுமே நான் வந்து இட்லி ஊற்றிக்கிறேன். தண்ணி வந்து உள்ளே கொதிச்சிட்ருக்கு. தண்ணி கொதிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க இட்லி பாத்திரத்தை. அதுக்கப்புறம் கொதிக்கிற சவுண்டு கேட்கும் போது எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆவியாக இருக்கும். அந்த ஆவியில் தான் வந்து நம்ம இட்லி பிளேட்டை ஒன்று ஒன்றா வச்சு நம்ம இட்லி ஊற்றணும். அவ்வளோதான். இட்லி வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. லைட்டாக கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர மாவில் எந்த சேஞ்சுமே நடக்காது. எனக்கு வந்து உள்ளே வேகும் போது லைட்டாக வந்து ஒயிட் கலர் வந்த மாதிரி இருந்தது. இன்னும் ஒரு பீட்ரூட் நான் சேர்த்திருந்தேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கலர் எனக்கு கிடச்சிருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பீட்ரூட்டோட அளவை வந்து கூட்டியோ குறைச்சோ நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து நான் தோசை ஊற்றி காமிக்கிறேன். கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணலை. எப்போவுமே நான் வந்து வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி அதை தான் தேய்ச்சி விட்டு நான் தோசை ஊற்றுவேன். ஆயிலோ நெய்யோ மேலே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். தோசையும் அதே மாதிரி தான். மாவு உங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா தோசையும் ஈஸியாக வரும். இது எக்ஸ்ட்ரா வேக வைக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் நார்மலாக எப்படி தோசை வந்து ஊற்றுவீங்களோ அதே மாதிரி அந்த டைம்லேயே வந்து வெந்துடும். இன்னொரு தோசையும் நான் ஊற்றி காமிக்கிறேன். தோசையில் அவ்வளோவா வந்து கலர் மாறலை. இட்லிங்கும் போது மட்டும் லைட்டாக கலர் மாறிடுச்சு எனக்கு. நான் இன்னொரு பீட்ரூட் சேர்த்துருந்தேன் அப்படின்னா தோசையோட கலர் இன்னும் அதிகமாக வந்திருக்கும். பீட்ரூட்டோட கலரு பாருங்கள், நான் ஒரு பீட்ரூட் தான் சேர்த்தேன். அதுக்கே நான் மாவும் அதிகமாக தான் எடுத்திருந்தேன். அதுக்கே தோசையில் எவ்வளோ கலர் இருக்குது பாருங்கள். குழந்தைங்க இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும் போது நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. ரெகுலராக எப்போவும் போல் அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி ஒரே மாதிரி இட்லி தோசை அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்காம இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுக்கலாம். நான் வந்து கீரையை வச்சு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ கேரட் வச்சு பண்ணலாம். கீரை வச்சு பண்ணும்போது க்ரீன் கலரில் இருக்கும், கேரட் ஆரஞ்சு கலரில் இருக்கும், பீட்ரூட்டுங்கும் போது ரெட் கலரில் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.